सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे. विधिमुखेन வேதாந்த ஆத்ம தத்துவ போதனம், அந்த மாதிரி நிஷேத முகேன ஆத்ம தத்துவ போதனம், இந்த ரெண்டு விதமான பிரகாரங்கள் எப்படி என்றது நிரூபணம் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அந்த விபாகத்தை திருப்பி சொல்லி உபசம்ஹாரம் பண்றார், அந்த விஷயத்தை உபசம்ஹாரம் பண்றார். இதி விசேஷைக பிரதிபாதிதோ விதி நிஷேத வீரோர் உபயோரபி அபுனருக்த பதாகரணம். ஒரு லைனே தெரியல இங்க, அவ்வளவுதான் இருக்குல்ல, புஸ்தகத்துல இப்படியே விட்டு போச்சு. அபுனருக்த பதாகரணம் புனான்னு இருக்கு, அப்புறம் என்ன இருக்கு தெரியாது. 4வது பாதமே காணும். 320 தான் பாக்குறேன். அதுல அந்த ஸ்லோகத்துல 4வது பாதம் எங்கே தெரியல, இதுல இல்ல புஸ்தகத்துல. விதி நிஷேத வசகான் இருக்கு. விதி நிஷேத கிரோர் உபயோரபி அபுனருக்த பதாகரணம் புனர் விதி நிஷேத வச்சகான்னு இருக்கா? ஆமா ஆமா, அது பூர்ணமா சொல்லுங்க. விதி நிஷேத வச்சகா ஸ்வவிசேஷிதம் இருக்கா? சரி, விதி நிஷேத வச்ச ஸ்வவிசேஷிதம், சரி இருக்கட்டும். அப்ப என்ன வரும்? இது விசேஷைக பிரதிபாதிதா விதி நிஷேத கிரோர் உபயோரபி அபுனருக்த பதாகரணம் புனர் விதி நிஷேத வச்சகா விதி நிஷேத வச்சகா ஸ்வவிசேஷிதமா? சரி, ஒன்னும் விஷயம் ஒன்னும் இல்ல, புனருக்தி இல்லாம இருக்கணும். அதுக்காக ஒரு இடத்துல சொல்லாத விஷயம் இன்னொரு இடத்துல பாக்குறதா இருந்தால் அந்த விஷயத்தை உபசம்ஹாரம் பண்ணணும், அந்த விசேஷணத்தை எங்க கொண்டு வந்து சேர்க்கணும்னு விசேஷமா சொல்லியாச்சு. அந்த விஷயத்தை தான் சொல்றது, புதுசா ஒண்ணும் இல்ல. அபுனருக்த பதாகரணம், புனருக்தமா இருந்தா அதை எடுக்க வேண்டாம், ஆனால் அபுனருக்தமா இருந்தால் அதையும் சேர்த்துக்கணும், அவ்வளவுதான் சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. ஸ்ருத பதைர் உபசம்ஹிருதிசாலிபிர் யத் அவசிஷ்ட நிஷேத நிஷேதனம் நிஷேத்ய நிஷேதனம் ததபி பூஜ்யமிகாபிமதம் ஸ்ருதௌ ஸ்ருதபதான்யுபலக்ஷணமேவ ஹி. ஸ்ருதபதைர் உபசம்ஹிருதிசாலிபிஹ யத் அவசிஷ்ட நிஷேத்ய நிஷேதனம் ஸ்ருதபதைஹ. இப்ப நிஷேதம் பண்ணும்பொழுது நிஷேத்தியமான எல்லாத்தையும் நிஷேதம் பண்ணணும். எதெல்லாம் நிஷேதிக்கணுமோ அதை எல்லாத்தையும் நிஷேதிச்சுதான் ஆகணும். அதுக்காக தேவையான பதங்கள் ஒரு இடத்துல இல்லைன்னால் இன்னொரு இடத்துல இருக்கிறத எடுத்துட்டு வரணும். எடுத்துட்டு வரதுதான் அங்கே இருந்து சங்கிரகிக்கிறது, அது பண்ணணும்னு சொல்லியாச்சு. ஸ்ருதபதைர் உபசம்ஹிருதிசாலிபிர் யத் அவசிஷ்ட நிஷேத்ய நிஷேதனம் ததபி ஊரியம் இஹ அபிமதம் ஸ்ருதௌ ஸ்ருதபதான்யுபலக்ஷணமேவ ஹி. அப்ப என்ன கவனிக்கணும்? இருக்கிற பதங்கள் சில பதங்கள் தான் இருக்குன்னா அது மற்ற பதங்களுக்கு உபலட்சணம்னு வச்சுக்கணும். இன்னும் பல விஷயங்களை நிஷேதம் பண்ண வேண்டியதா இருக்கு. ஆனா அதுக்காக ஒரு இடத்துல பதம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இப்ப என்ன பண்றது? இன்னும் சில வேற வேதாந்த பிரகரணங்களில, வேதாந்த உபனிஷத்துல வேற சில இடத்துல அது இருக்கும். அந்த அந்த அம்சம் இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்குனால் அங்க இருக்கிறது இங்க எடுத்துட்டு வரணும். இங்க எடுத்துட்டு வர்றதுன்னா ஒண்ணும் இல்லை, அது யோசிக்கணும், அதையும் சேர்த்துதான் இங்க கிரகிக்கணும். இருக்கிற பதம் இல்லாத பதத்தினுடைய உபலட்சணம் சூச்சகம் அப்படி வச்சுக்கணும்னு அர்த்தம். ததபி பூஜ்யம்னா பூரணீயம், அதை சேர்த்து பூரிப்பிக்கணும், பூரணம் பண்ணணும். அதிக அபிமதம் ஸ்ருதௌ ஸ்ருதபதான்யுபலக்ஷணமேவ ஹி. அடுத்த ஸ்லோகம். சமுபசம்ஹிருத சப்த சமந்திரிதைः ஸ்ருதபதைர் விதிவாக்கியகதைः புனः சமுபலக்ஷதயா ந பராத்மனः கிமபி ரூபமிக அபியதிகம் மதம். இப்படி உபசம்ஹாரம் பண்ணும் பொழுது எல்லா இடத்துலயும் இருக்கிறது மொத்தமா வேதாந்த சாக்கைகளை பார்த்துண்டு அந்தந்த இடத்துல இருக்கிற நிஷேதங்களை எல்லாம் சேர்த்து வச்சால் எது எப்படி அந்த பரமாத்ம ஸ்வரூபம் தெரியறதோ, சின்மாத்திரமா தெரியறதோ, அதுதான் அதனுடைய பூர்ணஸ்வரூபம். பூர்ணம் சொன்னால் அனந்த குணகண விசிஷ்டம்னு அர்த்தம் இல்ல. பூர்ணம் சொன்னா என்ன? பூர்ணம் சொன்னா இன்னொன்னு புதுசா சேர்க்க முடியாததுன்னு அர்த்தம். ஒரு டம்ளர்ல பால் எடுத்து வச்சிருக்கு பாருங்க, அது கம்ப்ளீட், அது ஃபுல்லா இருக்குன்னா பூர்ணம். சஷகா பூர்ணகான்னு சொல்றது. அந்த சஷகத்துல பால் எடுத்து வச்சிருக்கு, அந்த சஷகம் பூர்ணமா இருக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இனிமே திருப்பி ஒன்னும் சேர்க்க முடியாதுன்னு அர்த்தம். ஏதாவது அதுல போட்டாச்சுன்னா அந்த க்ஷீரம் வெளியில் வரும். அந்த மாதிரி கம்ப்ளீட்டா அது பூர்ணமா இருக்குன்னு அர்த்தம். இதுதான் பூர்ணம் என்ற சப்தத்துக்கு அர்த்தம், வார்த்தைக்கு அதுதான் அர்த்தம். அப்ப பரமாத்மஸ்வரூபம் பூர்ணமதா, பூர்ணம் சொல்றது என்ன அர்த்தம்? அதுல புதுசா ஒன்னும் சேர்க்க முடியாதுன்னு, வேற ஒண்ணும் இல்லை. அப்போ அந்த புதுசா ஒன்னும் சேர்க்க முடியாத அந்த ஸ்வரூபத்தை
எப்படி கிரகிக்கணும்? சின்மாத்திரமா கிரகிக்கணும். அப்ப பூர்ணமா இருக்கணும்னா நிறைய ஏதோ கொண்டு வச்சிருக்கணும் அப்படி அர்த்தம் இல்லை. நான் அதுக்காக தான் அர்த்தம் சொன்னேன். பல பேர் என்ன நினைச்சுட்டு இருக்கான், நிறைய கம்ப்ளீட்டா வேற ஏதோ கொண்டு வைக்கணும், அப்பதான் அது பூர்ணமாயிடும். ஃபீல் பண்றது, ஃபீல் இன்னொரு பதார்த்தத்தை எடுத்துட்டு ஃபீல் பண்ணாதான் அது பூர்ணமாயிடும். அப்படி இல்லை. பூர்ணம் என்ற வார்த்தைக்கு அந்த அர்த்தம் இல்லை. புதுசா ஒன்னும் சேர்க்கவே முடியாத அந்த ஸ்திதியில் இருக்கிறதுனா பூர்ணம்னு அர்த்தம். அது ரெண்டு விதமா இருக்கலாம். இருக்கிற ஸ்பேஸ் அத்தனையும் ஃபீல் பண்றதா இருந்தாலும் பூர்ணம் சொல்லலாம், ஸ்பேஸே இல்லைனாலும் பூர்ணம் சொல்லலாம். ஒரே ஸ்வரூபத்துல நிக்கிறது, மாற்றமே கிடையாதுனாலும் பூர்ணம் சொல்லலாம். இப்ப இங்க எது வச்சுட்டு பூர்ணம் சொல்றதுனால் நிர்குணத்துவத்தினால பூர்ணம் சொல்றது, நிர்குணமா இருக்கிறதுனால பூர்ணம்னு சொல்றது. அப்பேற்பட்ட ஸ்வரூபம் தான் நமக்கு தெரியறது. அது எப்ப தெரியறது? அத்தனை நிஷேதங்களையும் கலெக்ட் பண்ணி அனுசந்தானம் பண்ணும் பொழுது அர்த்தம். சமுபசம்ஹிருத சப்த சமன்விதை, சமுபசம்ஹிருதம்னா கலெக்டட் அர்த்தம். சமுபசம்ஹிருதமான சப்தங்கள் எல்லாம் சமன்வயம் பண்ணும் பொழுது சமுபசம்ஹிருத சப்த சமன்விதை ஸ்ருதி பதை, அந்த ஸ்ருதியில் இருக்கிற வார்த்தைகள் மற்ற இடத்துல இருக்கிறதும் கூட சேர்த்து படிக்கிறதா இருந்தால் விதிவாக்கிய கதை, விதிவாக்கியத்துல, விதிவாக்கியம்னா விதிவாக்கியம் அர்த்தம் இல்ல, ஆத்ம தத்துவத்தை அபூர்வமா சொல்லி கொடுக்கக்கூடிய வாக்கியம். அந்த வாக்கியத்தில் இருக்கிற ஏற்கனவே இருக்கிற சில பதங்கள் உண்டு, இன்னொரு இடத்துல இருந்து கொண்டு வந்து சேர்த்த பதங்களும் இருக்கு. அது எல்லாமே சேர்த்து யோசிச்சு பார்க்கும் பொழுது சமுபலட்சியதையா பராத்மன கிமபி ரூபமிக அத்தியதிகம் மதம். அப்ப இருக்கிற ஸ்வரூபத்தோட புதுசா ஒண்ணும் கிடைக்கல. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா எது தெரிஞ்சிருக்கோ அதோட புதுசா ஒன்னும் இருக்கிற மாதிரி தெரியல. வேற அனந்த குணகணங்கள் ஒன்னும் இருக்கிற மாதிரி தெரியல. அத்தனை இடத்துல இருக்கிற நிஷேத வாக்கியங்கள் எடுத்துட்டு ஒரே இடத்துல சேர்த்து யோசிச்சு நிதித்தியாசனம் பண்ணி பார்த்தால், மனனம் பண்ணி பார்த்தால் என்ன தெரியுது? இருக்கிற ரூபம் தான் இருக்கு, வேற புதுசா ஒண்ணும் இல்லைன்னு தான் தெரியுது. அது சொல்றார் சமுபலட்சியதையா பராத்மன கிமபி ரூபம் அபியதிகம் மதம். இருக்கிற ரூபத்தோட அதிகமா ஜாஸ்தி ஒண்ணும் வரல. நகலு சம்ஸ்ருத சம்ஹிருத சப்தயோர் அபிஷய பரமாத்மன இஷ்யதே கிமபி ரூபம் அமுத்ரஹி நாஸ்தினஹ கிமபி மானமதோ ந ததஸ்தின. நகலு சம்ஸ்ருத சம்ஹிருத சப்தயோர் அபிஷய. சம்ஸ்ருத சப்தம் சம்ஹிருத சப்தம். சம்ஸ்ருதம்னா அங்கேயே இருக்கிற ஏற்கனவே இருக்கிற சப்தங்கள், சம்ஹிருதம்னா இன்னொரு இடத்துல எடுத்துட்டு வந்த சப்தங்கள். அப்படி பரமாத்மஸ்வரூபத்தை பிரதிபாதனம் பண்ணக்கூடிய வாக்கியங்களில எத்தனை விசேஷங்கள் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துட்டு கொண்டு வந்தாலும் இவ்வளவுதான் இருக்குன்னு தெரியுது. புதுசா ஒன்னும் விசேஷம் தெரியல. அது சொல்றார் நகலு சம்ஸ்ருத சம்ஹிருத சப்தயோர் அபிஷயா. இப்போ சரி இத்தனை வார்த்தைகள் இருக்கு, அதனால சொல்லப்படுற ஸ்வரூபம் பார்த்தா ஒன்னும் புதுசா தெரியல. ஆனா இன்னும் வேற விதமா யோசிச்சு பார்க்க வேண்டியதா இருக்கோ அப்படி ஒரு சங்கை இருக்கக்கூடாது. ஏனால் உபனிஷத்து என்றது பரமாத்ம ஸ்வரூபத்தை சொல்றதுக்காக வந்த வாக்கியங்கள். அதுல சொல்லாதது புதுசா நம்ம யோசிக்க கபோல கல்பனம் பண்ண வேண்டியதா இருக்கா? ஏதாவது சொல்லணும்னா உபனிஷத்தை சொல்லணும். தம் உபனிஷதம் புருஷம் பிரிச்சாமி உபனிஷதைக வேத்தியம் சொல்லும் பொழுது அந்த வேத்தியமான பரமாத்ம ஸ்வரூபத்துல எது எப்படி தெரிஞ்சுக்கணுமோ அது உபனிஷத்து சொன்னாதான் தெரியும். உபனிஷத்து சொல்லலை என்னால் நம்மளால யோசிக்க முடியுமா? அந்த மாதிரி நம்மளால யோசிக்கிறதுக்கு ஏதாவது அவகாசம் இருக்கா? அதுக்கு இடம் இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. அதனால ஸ்ருதி சொல்லலைன்னா இல்லைன்னு கிரகிக்கணும், அவ்வளவுதான். நம்மளே யோசிச்சு பார்க்கலாமா? அப்படி வேண்டாம். நகலு சம்ஸ்ருத சம்ஹிருத சப்தயோர் அபிஷயா. இத்தனை சப்தங்களாலேயும் சொல்லப்படாத ஏதோ ஒரு வஸ்து, ஒரு விசேஷமான ஸ்வரூபம் பரமாத்மாவிடத்தில் இருக்குமா? அப்படி யோசிக்க வேண்டாம். அபிஷயா பரமாத்மனஹ ந இஷ்யதே. இந்த சப்தத்துக்கு விஷயமாகாத ஏதாவது புதுசா நம்மளே யோசிக்க வேண்டிய ஏதாவது ஸ்வரூபம் இருக்குமா கேட்டால் கண்டிப்பா இருக்க முடியாது. கிமபி ரூபம் அமுத்ரஹி நாஸ்தினஹ கிமபி மானம் அதோ ந ததஸ்தினஹ. அமுத்ர இங்க இல்லைன்னாலும் வேற எங்கேயாவது இருக்குமோ? அப்படி எல்லாம் யோசிக்கலாம் இல்லையா? மனசு அப்படிதான் போகும். இல்ல இங்க ஒண்ணும் தெரியாது, எங்க இல்லைன்னா வேண்டாம், வேற எங்கேயாவது இருக்குமோ? கிமபி ரூபம் அமுத்ரா நாஸ்தியேவான்னு அர்த்தம். ஏன்னா நாஸ்தி இருக்குன்னா ஸ்ருதி சொல்லணும். ஸ்ருதி சொல்லல நமக்கு என்ன பாரம்? அதனால அமுத்ரா ஏதாவது ரூபம் இருக்குமோ ஒரு சந்தேகப்பட வேண்டாம். கிமபி ரூபம் அமுத்ரஹி நாஸ்தி நஹா கிமபி மானம் அதோ ந ததஸ்தினா. இருக்குன்னு சொல்றதுக்கு மானம் கிடையாது. இருக்குன்னு காண்பிக்கிறதுக்கு ஏதாவது பிரமாணம் இருந்தா தானே இருக்குன்னு சொல்ல முடியும். நஹா அஸ்மாகம் மானம் நாஸ்தி, பிரமாணம் நாஸ்தி சொல்றதுக்கு பிரமாணம் இல்லைனால் இல்லைன்னு ஒத்துக்க வேண்டியதான், அவ்வளவுதான். குணதயாஹி பதானி பராத்மனோ விதி நிஷேத வச்சஸ்வவதஸ்திரே குணகணோ குணிதந்திரதயா குணீ பவதி யத்ரஹி தத்ர பவத்யசௌ. குணதயா ஹி பதானி பராத்மனோ விதி நிஷேத வச்சஸ்வவதஸ்திரே. விதி நிஷேத வச்சஸ்ஸு விதிமுகேன பரமாத்மஸ்வரூபத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய வாக்கியங்களா இருக்கட்டும்,
நிஷேதமுகேன பரமாத்மஸ்வரூபத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய வாக்கியங்களா இருக்கட்டும், ரெண்டு விதமா இருந்தாலும் பரமாத்மஸ்வரூபத்துக்குள்ள சேர்க்க வேண்டிய சில குணங்கள், குணம்னா நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு ஒரு தர்மம்னு எடுத்துக்க வேண்டாம், அதனுடைய சுபாவம், அதனுடைய ஸ்வரூபத்தை சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் முக்காவாசி அதில் இருக்கும். பரமாத்ம ஸ்வரூபத்தை சொல்லக்கூடிய வாக்கியங்களை என்ன பண்றது, அதுல அதனுடைய சுபாவத்தை நிரூபணம் பண்றது, அப்பேற்பட்ட வார்த்தைகள் தான் அதுல இருக்கும். அது குணகணோ குணிதந்திரத்தையா. அப்ப குணகணங்கள் சொல்றதா இருந்தா அது எங்க போய் சேரணும், குணின்னு போய் சேரணும். குணகணோ குணிதந்திரத்தையா, குணிக்கு அதீனம். குணி குணஹ அஸ்ய அஸ்தி இது குணி. அந்த குணியான பரமாத்மாவுக்கு அதீனமா இருக்கு இந்த இத்தனை குணங்கள். அப்ப குணங்களே சொல்லக்கூடிய வாக்கியங்கள் குணியில் இருக்கிற குணங்களை தான் சொல்றது. அதனால குணகணோ குணிதந்திரத்தையா குணி பவதி எத்திரஹி தத்ர பவத்யசோ. எங்க குணி இருக்கோ அங்கதான் அந்த வச்சனங்கள் சேரும். தேவதத்தனை பத்தி சொல்லக்கூடிய ஒரு வாக்கியம், அப்புறம் இன்னொரு இடத்துல அந்த தேவதத்தனுடைய குணங்களை பத்தி சொல்லக்கூடிய வாக்கியங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. தேவதத்தன் ஒரு மகான், அவன் எப்பேற்பட்டவன் என்றது சொல்லக்கூடிய சில வாக்கியங்கள் அங்கங்க இருக்கு, ஒரே இடத்துல இல்லைன்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் எங்கே போய் சேரணும், அந்த குணியை பத்தி சொல்லக்கூடிய வாக்கியம் எங்க இருக்கோ அந்த வாக்கியத்தோட அதுக்கு எல்லா வாக்கியத்துக்குமே ஏக வாக்கியத்தை வரணும், சேர்ந்து வர அர்த்தத்தை கொடுக்கணும். இல்லைன்னா அதுக்கு சம்பந்தம் இல்லாம வச்சுக்க முடியாது என்று சொல்ற மாதிரி ஆத்மஸ்வரூபத்தினுடைய குணங்கள்னா அதனுடைய சுபாவம் எப்படின்றது சொல்லக்கூடிய வாக்கியங்கள் எல்லாம் எங்க போய் சேரும், ஆத்மஸ்வரூபத்தை பத்தி சொல்லக்கூடிய வாக்கியங்களோடு தான் சேரணும், வேற எங்கேயாவது நிற்க முடியாது. அதுதான் சொல்றாரு குணகணோ குணிதந்திரத்தையா குணி பவதி எத்திர. குணி ஆத்மா எத்திர பிரதிபாத்தியதே ஏன வாக்கியன பிரதிபாத்தியதே. எங்க பிரதிபாதனம் பண்ணப்படுறதோ அந்த தர்மி, அந்த ஸ்வரூபம் எங்க சொல்லப்பட்டிருக்கோ அங்கதான் இந்த மத்த வாக்கியங்கள் எல்லாம் வந்து சேரும். அப்படின்னா ஏக வாக்கியத்தை சொல்லி ஆகணும்னு சொல்றார். அதுதான் விஷயம், வேற ஒண்ணும் இல்ல. விதி நிஷேத வச்ச பரிமாணத தவ மயா கதிதம் நயவர்த்மனா யத் அபரம் தவ வஸ்து புபுத்சிதம் ததிஹன புரத பிரகடீகுரு. இந்த விஷயத்தை முடிக்கிறார். இப்படி எல்லாம் சொல்லி அந்த குணோபசம்ஹாரத்தை பண்ணணும். அப்பதான் அந்த பரமாத்ம ஸ்வரூபத்தை பூர்ணமா, அதனுடைய சரியான ஸ்வரூபம் நம்மளால உபனிஷத் வேத்தியமான ஸ்வரூபம், உபனிஷத்துல சொல்லக்கூடிய அந்த ஸ்வரூபத்தை கிரகிக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும் என்றது சொல்லி இந்த விஷயத்தை முடிக்கிறார். விதி நிஷேத வச்ச பரிமாணதஸ்தவ மயா கதிதம் நயவர்த்மனா. நியாயத்தோட நான் சொன்னேன், நியாயமா சொன்னேன். இது விதி நிஷேத வச்ச பரிமாணத விதிமுகேன பரமாத்மஸ்வரூபத்தை சொல்றது எப்படி, நிஷேதமுகேன எப்படி என்றது, அதனுடைய பரிமாணம் என்ன, எங்க இருந்து எடுத்துட்டு வரணும், எப்படி எல்லாம் என்ற விஷயங்கள் மயா கதிதம் என்னால சொல்லப்பட்டிருக்கு. எப்படி நயவர்த்மனா, அந்த நியாயத்தை வச்சுட்டு நான் சொல்லியிருக்கேன். குணோபசம்ஹார நியாயம், அதுதான் இங்க நயம் சொன்னா அதுதான். அந்த குணோபசம்ஹார நியாயத்தை வச்சுட்டு நான் அந்த விஷயத்தை சுருக்கமா சொல்லியிருக்கேன். எது அபரம் தவ வஸ்து புபுத்சிதம் ததிஹன புரத பிரகடீகுரு. இதை தவிர்த்து வேற ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறதா இருந்தால் அது சொல்லு அர்த்தம். எது அபரம் தவ வஸ்து புபுத்சிதம் தவ கிருதே இதோபி புபுத்சிதம் போத்தும் இஷ்டம் ஞாதும் இஷ்டம் ஜிக்ஞாசிதமான ஏதாவது விஷயங்கள் இருக்குனால் ததிஹன புரத பிரகடீகுரு, அது பிரகடமா கேளு, பதில் கொடுக்கிறேன், அனுகிரகம் பண்றார். அப்ப சிஷ்ய பிருச்சதி அந்தரங்க பகிரங்க சாதனே வேதத கதைய தத் புபுத்சிதம். அந்தரங்க பகிரங்க சாதனை, அந்தரங்க சாதனங்கள் மோட்சத்துக்கு, அந்தரங்க சாதனங்கள் பகிரங்க சாதனங்கள் ரெண்டு விதமா கேள்விப்பட்டிருக்கு. அது என்னன்றது விபாகம் பண்ணி சொல்லுங்களேன்னு கேட்கிறார். அந்தரங்க பகிரங்க சாதனே வேதத கதைய தத் புபுத்சிதம், அதுதான் இப்ப புபுத்சிதமா இருக்கு. ஞான ஜென்மனஹா இதம் ஜிகிருக்ஷிதம். ஞானம் வர்றதுக்காக, ஞானம் கிடைக்கிறதுக்காக எது அந்தரங்க சாதனமா இருக்கோ, எது பகிரங்க சாதனமா இருக்கோ அது கொஞ்சம் பிரிச்சு காமிக்குங்களே கேக்குறார். ஞான ஜென்மனஹா இதம் ஜிகிருக்ஷிதம் ஹேயம் ஏததிதி சோபபத்திபி. அப்ப சாதனம் என்ன, ஹேயம் என்ன, உபாதேயம் என்ன, ஹேயம் என்ன, இது ரெண்டும் சொல்லி கொடுக்கும்போது கேட்கிறான். ஞானம் வர்றதுக்காக எது எல்லாம் சாதனங்கள் இருக்கு, அதுல அந்தரங்க சாதனங்கள் எது, பகிரங்க சாதனங்கள் எது, இது சொல்லணும். அதுக்கப்புறம் ஏயம் என்ன, ஜிகிருக்ஷிதம், ஞானம் வரணும் என்று நினைக்கிறவன் எதை உபேட்ச பண்ணணும், எது தொடக்கூடாது, எதனுடைய வர்ஜனத்தை பண்ணணும் என்றதும் அதுவும் சொல்லி கொடுக்கணும் கேட்கிறான். ஜிகிருக்ஷிதம் ஹேயம் ஏததிச்ச உபபத்திபி, அதுவும் அந்த யுக்தியோட சேர்த்து நீங்க சொல்லணும் கேட்கிறான். அந்தரங்க அபவர்க காங்கிபி காரியமேவ யதிபி பிரயத்னதா
தியாஜ்யமேவ பகிரங்க சாதனம் யத்னத பதன பீருபிர் பவே. அங்கே சொல்றார், அந்தரங்க சாதனத்தை எதிகள் உபயோகப்படுத்திக்கணும், பகிரங்க சாதனத்தை விடணும். இது எதிகளுக்காக உபதேசம். நீ பரமமான ஒரு தீவிரமான முமுட்சையினால சந்நியாசம் வாங்கி சந்நியாசாசிரமத்திலேயே ஒரு எதியாக இருக்கிறவனா இருந்தால் உனக்கு அந்தரங்க சாதனங்கள் தான் தேவை, பகிரங்க சாதனங்கள் உபயோகப்படுத்தக்கூடாது. பகிரங்க சாதனங்களை அனுஷ்டானம் பண்ணித்தானே முமுட்சை கிடைச்சிருக்கு, திருப்பி அதை உபயோகப்படுத்த வேண்டாம், அதுக்கு உபயோகம் இல்லை. அந்தரங்கம் அபவர்க்க காங்கிபி காரியமேவ எதிபி பிரயத்னதா. அந்தரங்க சாதனங்களை பண்ணியாகணும். அது என்ன? சிரவணம், மனனம், நிதித்தியாசனம். அவ்வளவுதான். சிரவணம் தாத்பரிய நிர்ணயானுகூல வியாபார, மனனம் யுக்திபீர் அனுச்சிந்தனம், நிதித்தியாசனம் தியானம். இது மூணும் பண்ணித்தாகணும். தியாஜ்யமேவ பகிரங்க சாதனம் யத்னதா பதன பீருபிர் பவேத். அந்த பகிரங்க சாதனங்கள் என்ன? கர்மானுஷ்டானம். அந்த கர்மானுஷ்டானத்தை விட வேண்டியதுதான். அது கர்மானுஷ்டானம் பெருசா பண்றதுன்னா அது பதனம் தான் வரும். பதன பீருபி, பதனம் வரப்படாது என்ற எண்ணம் இருக்கிறவா அது கர்ம மார்க்கத்தை தொடவே கூடாதுன்னு சொல்றான். தியாஜ்யமேவ பகிரங்க சாதனம் யத்னத பதன பீருபிர் பவேத். பதன பீருபிஹி பகிரங்க சாதனம் தியாஜ்யமேவ யத்னதா தியாஜ்யம். அது பிரயத்னப்பட்டு அது விடணும். ஏன்னா அந்த வாசனை இருக்கும், கர்ம வாசனை இருந்துதான் இருக்கும் இல்லையா? அந்த கர்ம வாசனையோட கர்மத்தை பண்ணக்கூடாது. ஒண்ணுமே பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை, அந்த கர்ம வாசனையை வச்சுட்டு அபிமானத்தோட பண்ணக்கூடாது. உச்சியதே ஸ்ருணு விவிச்சிய சாதனம் ஞான ஜென்மனி யதூச்சிவான் குருஹு அந்தரங்க பகிரங்க பேததா சப்தசக்திம் அனுசரித்திய வைதிகம் வைதிகீம் சப்தசக்தியும் அனுசரித்தியா. வைதிகமான வாக்கியங்கள் தன்னுடைய சாமர்த்தியத்தினால எதை சொல்லி கொடுக்கிறதோ அது தெரிஞ்சுண்டு அது வச்சுண்டு அந்தரங்க பகிரங்க பேததா. அந்தரங்க சாதனம் என்ன, பகிரங்க சாதனம் என்னன்றத உச்சியதே சொல்ல போறேன். ஸ்ருணு விவிச்சிய, அது விவேச்சனம் பண்ணி சொல்றேன். சாதனம் ஞான ஜென்மனி எதூச்சிவான் குருஹு எதூச்சிவான் ஞான ஜென்மனி பகிரங்க அந்தரங்க சாதனம் என்றதும் பகிரங்க சாதனமாகவும் எது சொல்லியிருக்காரோ அத விஸ்தாரமா சொல்றேன். யத் ஸ்ருதம் விவிதிஷோதயாய தத் சர்வமேவ பகிரங்க சாதனம் அந்தரங்கம் அவகச்ச தத் புனரிய பராவகதி சாதனம் ஸ்ருதம். என்ன சொல்றது? யத் ஸ்ருதம் விவிதிஷோதயாய தத் சர்வமேவ பகிரங்க சாதனம். புரிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அந்த உத்கடமான விவிதிஷான வேதித்தும் இச்சா. ஆத்ம சாட்சா்காரோ மம அஸ்து, எனக்கு அந்த ஆத்ம சாட்சா்காரம் தான் வேணும், வேற ஒண்ணுமே வேண்டாம் என்ற தீவிரமான அந்த முமுட்ச, அதுக்குதான் விவிதிஷான்னு பேர். அந்த விவிதிஷையே இல்லை நமக்கு, அப்படி இருக்கலாமா இல்லையோ? அந்த விவிதிஷை எல்லோருக்கும் இருக்குமா? இருக்காது, லோக வாசனைகள் தான் இருக்கும் இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது என்ன பண்ணணும்? ஆனால் இந்த சம்சாரத்திலிருந்து நிவர்த்தி வரணும் என்ற ஒரு எண்ணமும் இருக்கு, அப்படி இருக்கலாம் இல்லையா? அத்தியந்தம் சம்சாரியா இல்ல, சம்சார நிவர்த்தி எப்படியாவது வரணும் என்ற எண்ணம் இருக்கு. ஆனால் ஆத்ம ஞானத்தை தவிர்த்து வேற ஒண்ணுமே வேண்டாம் என்ற எண்ணம் வரல, அப்படி ஒரு ஸ்டேஜ் இருக்கலாம் இல்லையா? அந்த ஸ்டேஜ்ல என்ன பண்ணணும்? பகிரங்க சாதனானி அனுஷ்டேயானி கிமர்த்தம் விவிதிஷோதயாய. உத்கடமான முமுட்ச வரணும் என்றதுக்காக ஆத்ம ஞானம் ஒண்ணுதான் வேணும் என்ற திருட நிச்சயம் வரணும். அது மனசுல, அந்த நிச்சயம் மனசுல முதல்ல ஏற்படணும். அதுக்கு சித்த சுத்தி வேணும், அதுக்கே ஒரு சித்த சுத்தி வேணும், வைராக்கியம் வேணும், இதெல்லாம் வேணும். அதுக்காக கர்ம மார்க்கத்தை அனுசரிக்கிறது, நிஷ்காம கர்மானுஷ்டானத்தை விதிக்கிறது கீதா சாஸ்திரத்துல எல்லாம் பிரசித்தமான விஷயம். யத் ஸ்ருதம் விவிதிஷோதயாய தத் சர்வமேவ பகிரங்க சாதனம். விவிதிஷைக்காக எது உபயோகப்படுறதோ எல்லாமே பகிரங்க சாதனமா வச்சுக்கணும். அந்தரங்கம் அவகச்ச தத் புனः யத் பராவகதி சாதனம் ஸ்ருதம். அந்த பரமாத்ம ஸ்வரூப அவகதிக்காக டைரக்டா எது காரணமா இருக்கோ அது எல்லாமே அந்தரங்க சாதனம்னு வச்சுக்கலாம். இதுதான் அந்தரங்க பகிரங்க சாதனையோர் லட்சணம், இதமேவ லட்சணம். எதி காரகதையா அவகம்யதே யத்தி காரகதையா அவகம்யதே தூரதஸ்ததிக சாதனம் தியः அந்தரங்கம் அகிலந்து தத் புனர்வியஞ்சகம் பவதி தத் யத் பராத்மனः. பாருங்க, எத்தி காரகதையா அவகம்யதே தூரதः ததிக சாதனம் தியः. தியः தூரதः காரகம். தீன சொன்னா இக்கு பரமாத்ம தத்துவஞானம், மோட்சத்துக்கு காரணமாக சொல்ல வேண்டிய அந்த தத்துவஞானத்தை தீன் எடுத்து சப்தத்தினால சொல்றது. தியः காரகதையா, அந்த புத்தி ஏற்படுத்துறதுக்காக அது எப்படி? பரம்பரையா தூரதா, பரம்பரையா காரணமா இது தெரியறதோ அது பகிரங்க சாதனம். யத்தி காரகதையா அவகம்யதே தூரதஸ்ததிக சாதனம் தியः. தூரதசாதனம், தூரதசாதனம்னா பகிரங்க சாதனம்னு அர்த்தம். அந்தரங்கம் அகிலந்து தத் புனர்வியஞ்சகம் பவதி யத் பராத்மனः. சாட்சாத் பரமாத்மஸ்வரூபத்தை
வெஞ்சனம் பண்றதுக்கு அந்த பரமாத்ம சாட்சா்காரத்தை ஏற்படுத்துறதுக்காக எது சாட்சாத் உபயோகப்படுறதோ டைரக்டா எதுக்கு உபயோகம் இருக்கோ அதே பகிரங்க அதுக்கு அந்தரங்க சாதனம்னு சொல்லணும். காரகஸ்ய கரணேன தத்க்ஷணாத் பிக்ஷுரேஷ பதிதோ பவேத் யதா வெஞ்சகஸ்ய பரிவர்ஜனாத் ததா சத்ய ஏவ பதிதோ பவேதசௌ. அந்த யதிக்கு பிக்ஷுவாக இருக்கக்கூடிய யதியுடைய ஆசிரமத்துல சந்நியாசாசிரமத்தில் இருக்கிறவன் பகிரங்க சாதனத்தை உபயோகப்படுத்துறதா இருந்தாலும் அவனுக்கு பதனம், அந்தரங்க சாதனத்தை உபயோகப்படுத்தாம இருந்தாலும் பதனம். அதுதான் சொல்றார் காரகஸ்ய கரணேனா. காரகஸ்யான்னு சொன்னா இப்போ பகிரங்க சாதனஸ்யான்னு அர்த்தம். கர்மானுஷ்டான ரூபமான பகிரங்க சாதனஸ்ய கரணேனா அனுஷ்டானேனா தத் க்ஷணா அந்த க்ஷணத்திலேயே பிக்ஷுரேஷ பதிதோ பவே. அந்த பிக்ஷுவுக்கு பதனம் ஏற்படும். நான் பண்றேன் என்ற எண்ணத்தோட அபிமானத்தோட அது பண்ண ஏதாவது கர்மாவை பண்ண ஆரம்பிக்கிறதா இருந்தால் அதுவே ஒரு பதனத்துக்கு காரணம்னு சொல்றார். வெஞ்சகஸ்ய பரிவர்ஜனா ததா. வெஞ்சகமான அந்தரங்க சாதனம் பரமாத்மஸ்வரூப வெஞ்சகமாக ஏற்றுக்க வேண்டிய அந்தரங்க சாதனங்கள் இருக்கு இல்லையா, அது பரிவர்ஜனம் பண்ணாலும் சிரவண மனன நித்தியாசனாதிகள் பரிவர்ஜனம் பண்ணி அது ஒன்றும் இல்லாமல் உட்கார ஆரம்பிச்சாச்சுன்னா அதனாலேயும் பதனம் வரும். சத்ய ஏவ பதிதோ பவேதசௌ பிரத்யார்த்த விஷயம் ஹி கர்மணாம் உச்சியதே விவிதிஷேயுரித்யதः ந பிரகிருத்யபீதார்த்த வேதனே வேதவாதி விநியோக சாசனம். இது இப்போ வித்யாங்கத்துவம் விவிதிஷாங்கத்துவம்னு ரெண்டு விதமான பட்சங்கள் உண்டு. அதை நிரூபணம் பண்ண ஆரம்பிச்சிருக்கா. யஜ்ஞேன விவிதிஷந்தி இது ஸ்ருதி. ஏதம் வேதானுவதனேன பிராமணா விவிதிஷந்தி யஜ்ஞேன தானேன தபசா நாசகேன என்ற வாக்கியத்தை வச்சுட்டு நடக்க போறது. யஜ்ஞேன விவிதிஷந்தி இது ஸ்ருதி. இது யஜ்ஞாதிகள் வித்யோத்தேசேன விதீயதேவா விவிதிஷோத்தேசேன விதீயதேவான்னு ரெண்டு பட்சம். வித்தியை உத்தேசிச்சு விதிக்கிறதா இல்ல விவிதிஷைக்காக விதிக்கிறதா யஜ்ஞாதிகள், இது ரெண்டு விதமான பட்சங்கள் உண்டு. அது விவரணக்காரர் என்ன சொல்றார், வித்தியை உத்தேசிச்சுதான் விதிக்கிறது, விவிதிஷையை உத்தேசிச்சு இல்லைன்னு சொல்றார். ராமதீகாரன் விவிதிஷையை உத்தேசிச்சுதான் விதிக்கிறது, வித்தியை உத்தேசிச்சு இல்லைன்னு சொல்றது. இது ரெண்டு விதமான அது ஒரு டெக்னிக்கல் வாத விவாத விஷயம். அது அந்த விசாரம் எப்படி நடக்கிறதுனா பிரத்யார்த்தத்துக்கு பிராதான்யமா பிரகிருத்தி அர்த்தத்துக்கு பிராதான்யமான்னு ஒரு கேள்வி இருக்கு சாஸ்திர கிரந்தங்கள்ல. பிரத்யார்த்தா பிரதானம்னு ஒரு பட்சம் இருக்கு. அந்த பட்சம் இருந்தா கூட சில சமயத்துல பிரகிருத்தி அர்த்தத்துக்கு பிராதான்யம்னு ஒரு பட்சம். ரெண்டு விதமா இருக்கு. அது வச்சுட்டு இப்போ விசாரம் ஆரம்பிக்கிறது. பிரத்யார்த்த விஷயம் ஹி கர்மணாம் உச்சியதே விவிதிஷேயு இத்யதः. விவிதிஷந்தி இருக்கு இல்லையா, அது விவிதிஷந்தின்னு சொல்லும் பொழுது விவிதிஷா வேதன விஷயக இச்சா அர்த்தம். அது பிரத்யார்த்தம். விது தாத்துவோட சன் பிரத்யம் சேர்ந்தாதான் அந்த விவிதிஷான்னு வரும். அப்போ வேதன விஷயக இச்சா விவிதிஷா என்றது பிரத்யார்த்தம். அதுக்கு பிராதானியம் கொடுத்துட்டு விவிதிஷைக்கு தான் அங்கமாக யஜ்ஞாதிகளை விதிக்கிறதுன்னு சொல்லணுமா, இல்ல அந்த பிரகிருத்தியர்த்தத்துக்கு பிராதானியம். பிரகிருத்தியர்த்தம் இங்க என்ன, வேதனம் ஞானம் அர்த்தம். அந்த ஞானத்துக்கு சாதனமாக யஜ்ஞாதிகளை விதிக்கிறதான்னு விசாரம். பிரத்யார்த்த விஷயம் ஹி கர்மணாம் உச்சியதே விவிதிஷேயுரித்யதः ந பிரகிருத்யபிஹிதார்த்த வேதனே வேதவாதி விநியோக சாசனம். வேதவாதிகள் அப்படின்னா வேத தாத்பரிய விசாரம் பண்றவர் என்ன சொல்றார், பிரகிருதி பிரத்யார்த்தையோர் மத்தியே பிரத்யார்த்த பிரதானம் சொல்றது. அப்ப பிரத்யார்த்தமாக எது கிடைக்கிறதோ அதே உத்தேசிச்சுதான் இப்போ யஜ்ஞாதிகளை விதிக்கிறோம். அப்படின்னா பிரத்யார்த்தம் பவதி விவிதிஷா தான் பிரத்யார்த்தம். அதனால விவிதிஷையை உத்தேசிச்சுதான் இந்த யஜ்ஞாதிகள் விதிக்கணும். யஜ்ஞாதிகள் மூலமா எது ஏற்படுறதுன்னு சொன்னா விவிதிஷை தான் ஏற்படுறது, வித்தியை ஏற்படுறது இல்லை டைரக்டா. வித்தியக்கு உபயோகமோ கேட்டா உபயோகம் தான், உபயோகம் இல்லைன்றது இல்லை. ஆனா பரம்பரையா உபயோகம், டைரக்டா உபயோகம் சொல்ல முடியாது. வித்தியை உத்தேசிச்சுதான் இந்த யஜ்ஞாதிகள் விதிக்கிறதுன்னு கண்டிப்பா சொல்லக்கூடாது. விவிதிஷையை உத்தேசிச்சுதான் விதிக்கிறது அப்படிதான் சொல்லணும். அதுக்கு என்ன காரணம், பிரகிருத்தியபிஹிதார்த்த வேதனே பிரகிருத்தினால அபிஹிதமான அர்த்தம். அது என்ன, வித்யா என்றது. விவிதிஷந்தி இத்தியத்திர வித்யா பிரகிருத்தியர்த்த வேதனம், அந்த வித்தியை தெரிஞ்சுக்கிறது. அதுக்குதான் யஜ்ஞாதிகள் விதிக்கிறது. பிரகிருத்தியபிஹிதார்த்த வேதனே. பிரகிருத்தியபீதமான அர்த்தம் என்ன, வேதனம் தான் பிரகிருத்தியபீதார்த்தம். பிரகிருதியினால சொல்லக்கூடிய அர்த்தத்தினுடைய வேதனம் சொல்ல வேண்டாம், பிரகிருதியினால சொல்லப்பட்ட அர்த்தம் தான் வேதனம். விவிதிஷந்தி தானே இருக்கு. விது தாத்துவினுடைய அர்த்தம் என்ன, வேதனம்னு அர்த்தம். அப்ப வேதனம்னா ஆத்மஸ்வரூப ஞானம்னு அர்த்தம். அப்ப சுருக்கமா என்ன இங்க கேள்வி என்ன கேட்கறது, ஆத்ம ஞானத்தை உத்தேசிச்சுதான் யஜ்ஞாதிகள் விதிக்கிறதா இல்ல உட்கட்ட விவிதிஷையை உத்தேசிச்சுதான் யஜ்ஞாதிகள் விதிக்கிறதான்னு விசாரம். அது ரெண்டு பட்சமும் இருக்கு.
அது அப்புறம் பாத்துக்கலாம். பிரத்யயார்த்த விஷயம் ஹி கர்மணாம் உச்சியதே விவிதிஷேயுரித்யதः ந பிரகிருத்ய விஹிதார்த்த வேதனே வேதவாதி விநியோக சாசனம். வேதவாதி விநியோக சாசனம். வேதவாதி விநியோகம் சொன்னால் வேதவாதிகள் வேத தாத்பரிய விசாரம் பண்றவா சொல்லக்கூடிய நியாயம் எது எப்படி விநியோகம் பண்ணணும் என்றது அவா சொல்றா இல்லையா? அப்ப அவ என்ன சொல்றா? பிரத்யார்த்தத்துக்கு பிராதானியம் இருக்கிறதுனால பிரத்யார்த்தத்தை உத்தேசிச்சுதான் விநியோகம் பண்ணணும்னு அவ சொல்றா. இங்க பிரத்யார்த்தம் இச்சைதான். இச்சான விவிதிஷா, வேதன விஷயக இச்சா. எனக்கு ஆத்ம சாட்சா்காரம் வேணும் என்ற ஆசை, அந்த ஆசை உத்கடமா வரணும். அதுக்குதான் யஜ்ஞாதிகள் விதிக்கிறது. ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுதான் ஒத்துக்கணும்னு திருப்பி சொல்றார். திருப்பி ஏன் சொல்றார்? சொன்ன விஷயத்தை திருப்பி ஏன் சொல்றாருன்னா, வித்யாங்கத்துவம் இன்னொரு பட்சம் இருக்கு, அந்த பட்சத்தை கண்டனம் பண்ணணும். அதுக்காக இது சொல்றார். அது அப்புறம் பார்க்கலாம்.